Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆயில் தான் பார்க்க போறோம். இந்த ஆயிலை நீங்க உங்களோட ஹேருக்கும் சரி, உங்களோட ஃபேஸுக்கும் சரி எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப நாளா நம்ம இந்த ஹேர் கேர், ஃபேஸ் கேர், பாடி கேர் இந்த எந்த ஒரு கேருமே பார்க்காம இருந்திருந்தோம் அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே. ஸோ அட் லாஸ்ட் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயினாக நம்ம சங்குப்பூ தான் எடுத்துக்க போகிறோம். நான் இதை ஒரு புதருக்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ. நான் இன்றைக்கி ப்ளூ கலர் சங்குப்பூ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு மாதிரி மெரூனிஷ் ரெட் கலரில் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எதை வேணால் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் நான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நல்லா காய வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது நம்மளோட சங்குப்பூ. நான் இன்றைக்கி மொத்தமாக ஒரு 20லேருந்து 30 சங்குப்பூ எடுத்திருக்கேன். இப்போது ஒரு எம்டி கடாய் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா நான் கரெக்டாக 100 ml ஆஃப் கோகோனட் ஆயில், நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இந்த சங்குப்பூ போடுறதுனால இந்த ஆயில் ப்ளூ கலராகவோ இல்லை பர்பிள் கலராகவோ பிங்க் கலராகவோ அந்த மாதிரிலாம் மாறாது கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஹேர் கலர் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது நல்லா காய வச்சுருக்க சங்குப்பூ நான் உள்ளே போட்டுக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் தான் வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சங்குப்பூவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை சன் ட்ரைடாக போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளே சங்குப்பூவை போட்டு இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம். மொத்தமாக கரெக்டாக ஒரு 30 minutes டைமர் கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டைமர் ஆன் பண்ணிவிட்டு 30 minutes இதை அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா காஞ்சி இதோட எசன்ஸு, இதோட குட்னஸ்ஸு, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா இறங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பச்சை கலரில் போட்ட இந்த சங்குப்பூவோட காம்புலாம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் மாறி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக இருக்கும், இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட கலர் லைட்டாக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ரொம்ப க்ளீனாலாம் இல்லை, இந்த சங்குப்பூவோட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். இதை நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆயிலை. இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க பாருங்கள். இது நம்ம ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நான், இந்த பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லாமல். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரோல் ஆன் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரோல் ஆன் பாட்டிலில் நான் இதை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்மளோட ஆயில் ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் ஃபில்டர் பண்ணாமல் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இதை காய்ச்சறதுக்கு முன்னாடி இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஆயிலாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக கோல்டன் கலர் ஆயிலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த சங்குப்பூ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபுட் கலர் வீடியோ போட்டிருக்கோம்ல, அதில் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒன்றுத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம மெயினாக இதை ஹேருக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஆயில் வச்சு. அண்ட் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இது இப்படி தான் இருக்கா. இதை நம்ம ஹேண்ட் ஃபிங்கரோட டிப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் இதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட இந்த டிப்பில் மட்டும்தான் இந்த ஆயில் இருக்கும். இதே மாதிரி 2 கையிலையுமே டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இது உங்களோட ஸ்கேல்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க.
இந்த மாதிரி நம்ம வந்து மசாஜ் பண்ணும் போதே வந்து சூப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு, நம்மளோட ஹெட்டுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஆயில் வந்து ஸ்பெஷலிஸ்ட், எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்துறதுல தான் இந்த ஹேர் ஆயில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ ஏற்கனவே நம்ம மசாஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அண்ட் இந்த ஆயில் வச்சு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படி மசாஜ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம நார்மலாக எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணாலே போதும். அண்ட் ஸ்கேல்பில் தான் வந்து ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸ்கேல்பில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இது. நம்மளோட ஹேரை வந்து ரூட்ஸ்லேருந்து, அதாவது ஃபாலிகல்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த சங்குப்பூவில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹேர் ஆயில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுனால உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு என்னால் ஷியோராக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 month or 2 month வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களோட ஹேர்லேயோ இல்லை ஸ்கேல்ப்லேயோ வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை கண்டினியூ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயிலை எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து டெய்லி ஹேர் ஆயில் போட்டால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து 2 days once ஒரு 1 day விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீக் ஃபுல்லாக அப்படியே ஹேரை ட்ரையாக விட்டுட்டு சாட்டர்டே நைட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் சண்டே வந்து தலை குளிச்சிருவாங்க. அந்த மாதிரி சாட்டர்டே நைட்டு மட்டும் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த சங்குப்பூவோடையே வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து டெய்லி எண்ணெய் தேய்ப்பேன், டெய்லிக்குமே இந்த எண்ணெய் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்மளோட இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கும் போது நம்மளோட ஹேர்க்குள்ளே போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி மேபி டேண்ட்ரஃப் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளோட ஹேரில். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வீக்லி ஒன்ஸ், அதாவது எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தலை குளிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணால் இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரோல் ஆன் பாட்டிலில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ரோலானாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான மசாஜிங் எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளோட ஃபேஸ்க்கு. அதனால தான் நான் மெயினாக இந்த ரோல் ஆன் பாட்டில் வந்து சூஸ் பண்ணதுக்கான ரீசன். இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அண்டர் ஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அண்டர் ஐயில் நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி இதை வந்து நான் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃபேஸ் வந்து ஃபுல் ஆஃப் ஆயில்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் வேறு தேய்ச்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட எண்ணெய் வலிஞ்சு நம்ம ரொம்ப கொடூரமாக தெரிய ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம். ஸோ வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து இந்த ஆயில் கொடுக்கும் நமக்கு. ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் ஹேர் ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் ஆயிலாக யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சீக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட சீக்ஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆக கொஞ்சம் வயசாக சேக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். தூங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து மெயினாக இந்த ஆயிலை வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அண்டு வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து சிடிஎம் ரொட்டீன் பண்ணுறீங்க அப்படின்னா கோ ஹெட், சிடிஎம் ரொட்டீன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் வந்து டெய்லி காலையில் நைட்டு வந்து சிடிஎம் ரொட்டீன்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒரு என்ன மாதிரி சோம்பேறி அப்படின்னா இந்த ஒரு
ஆயில் இல்லாட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில் வந்து சூட் ஆகுதோ அந்த மாதிரியான ஆயில்ஸை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் உங்களோட ஃபேஸு. அண்ட் ட்ரை ஸ்கின்க்கு மட்டும்தான் நான் இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சிடிஎம் ப்ரோட்டீன் தான் பெஸ்ட் உங்களுக்கு. ட்ரை ஸ்கின்க்கு மட்டும் இந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இந்த மாதிரி ரோல் ஆன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மசாஜர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் வந்து நம்மளோட ஃபேஸுக்கு வந்து இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணணும். நான் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாகிட்டேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்கும். சூடாமல் இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.